எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் யோசிச்சிருப்பீங்க, என்னடா 2 நாளாக வீடியோஸ் வரலையே அப்படின்னு கண்டிப்பாக யோசிச்சிருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி சொல்லிக்கிறேன் 2 நாள் வீடியோ கொடுக்காததுக்கு. ஸோ நாங்கள் வந்து சடனாக வந்து பிளான் பண்ணி நாங்கள் வீக்கெண்ட் வந்து 1 டே ட்ரிப் மாதிரி கிளம்பி போயிட்டோம். ஸோ சாட்டர்டே ஃபுல்லாகவே நாங்கள் வெளியில தான் ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ நல்ல செம்ம டயர்டாக இருந்தது, ஃபுல்லாக நல்ல ஆட்டம். ஸோ அதனால் சண்டே வந்து ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் தான் 2 நாளாக வந்து வீடியோஸ் கொடுக்க முடியல. ஸோ ரொம்ப சாரி, ஓகேங்களா. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து டயட் வந்து நான் எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணேன். எக்ஸ்ட்ரா வந்து நிறைய சாட் ஐட்டம்ஸ் அது இதுன்னு போகலை. ஸோ சாட்டர்டே சண்டே அந்த வீக்கெண்ட் வந்து நாங்கள் அவுட் சைட் ஃபுட் தான், சாட்டர்டே 3 வேலையுமே அவுட் சைட் தான் எடுத்துக்கிட்டோம். நேற்றுக்கு வந்து மார்னிங் வீட்டில் எடுத்துக்கிட்டோம், அப்புறம் அவுட் சைட் ஃபுட் தான் வந்து இந்த வீக்கெண்ட் மோஸ்ட்லி இருந்தது நம்ம டயட்டில். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடக்கூடாதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் என்னோடய ஃபுட்லாம் நான் எடுத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் ஜஸ்ட் ஒரு 400 grams வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. தட்ஸ் ஓகே. நம்ம ஒரு நாள் வந்துட்டு வாக்கிங் நல்லா எஃபெக்டிவாக பண்ணி ஒரு 300-400 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணும்போது நம்ம வந்து அதை பேலன்ஸ் பண்ணிட முடியும். ஸோ இன்னும் நம்ம கையில் வந்து 10 days இருக்குது இல்லைங்களா. ஸோ இன்றைக்கி தான் வந்து நம்ம சேலஞ்சோட டே 40. ஸோ சூப்பராக வந்து இன்னும் 10 days இருக்குது. ஓகே, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி 10 days எவ்வளோ எஃபெக்டிவாக நம்மளால் பண்ண முடியும் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்குது. ஐயோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து எனக்கு வருத்தமாகவோ இல்லை ஸ்ட்ரெஸ்ஸாகவோ எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லைங்களா. ஸோ நம்ம அவுட் சைட் ஃபுட்டே நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக நமக்கு வெயிட்டில் ஒரு சேஞ்ச் இருக்கும் அப்படின்ற மைண்ட் செட்டோடு தான் நான் வந்து எல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கு பெருசாக வந்து ஐயோ இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பதட்டமோ எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஓகே லீவ் இட், நம்ம நெக்ஸ்ட் 10 days வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட ஃப்ரெஷ்ஷாக மண்டே வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி பேசும் இந்த 50 daysனால் 10 days பார்ட்ஸாக வந்து பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 40 days கம்ப்ளீட்டட். லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த 10 days சூப்பராக எஃபெக்டிவாக ஃபோக்கஸ்டாக வந்து நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம். எவ்வளோ ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்றத வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கலாம் டெய்லியும். ஸோ நாங்கள் வந்து ஒரு வாட்டர் பார்க்குக்காக தான் போயிருந்தோம். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. நான் வாட்டர் பார்க் வந்து இதுதான் வெறுமனே ஜஸ்ட் தீம் பார்க் அந்த மாதிரிலாம் போயிருக்கோம். அதில் வாட்டர் கேம்ஸ்னு ஒரு சின்ன போர்ஷன் இருக்கும். ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் கேம்ஸ் மட்டும்தான். வாட்டர் பார்க்லேயே தனியாக இருந்தது. ஸோ அங்கே போயிருந்தோம். ஒரு ஃபுல் டே நல்லா என்ஜாய் பண்ணோம். பசங்க ரொம்பவே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணாங்க. நல்ல ஒரு ஃபேமிலி குவாலிட்டியான டைமாக இருந்தது. இந்த சம்மர் வெக்கேஷனுக்கு ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மெமரிஸ் வந்து நிறைய க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு இந்த வீக்கெண்டு. ஸோ அதே ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கி மண்டேவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ சூப்பராக நம்ம சேலஞ்ச் வந்து எடுத்துகிட்டு போகலாம், ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டே 1லேருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இப்போ புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நமக்கு ஆட் ஆகிட்டே இருந்தாங்க ஒவ்வொரு டேவும். ஸோ அவங்கெல்லாம் வந்து நிறைய டிப்ஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஓவராலாக வந்து ஒரு சில டிப்ஸு ஒரு சில ஐடியாஸ் வந்து கொடுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து அப்படி தான் இருக்க போகுது. ஸோ இந்த 10 days நம்ம சேலஞ்ச் கம்ப்ளீட் பண்ணால் 10 days இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒவ்வொரு வீடியோஸில் பேசின நிறையா விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து கலெக்டிவாக ஒரு சில டிப்ஸ் மாதிரி இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணலாம். நம்ம வந்து ஞாபகப்படுத்தலாம். மேபி அப்பப்போ பார்த்துட்டு அப்படியே விட்டுருக்கு போனோமோ ஸோ அதை வந்து மறுபடியும் ஞாபகப்படுத்துகிற மாதிரி கூட நம்ம வந்து வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் தான் வந்து நம்ம பேசிக்கான விஷயங்கள் வந்து ஷேர் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ தான் நீங்கள் புதுசாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ என்ன டயட்டே நான் பண்ணதில்லை, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எல்லாமே ஸ்டார்ட் பண்ண போகிறேன், வெயிட் லாஸ்ன்ற ப்ராசஸே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸு பேசிக் ரெசிபிஸ் வீடியோஸு அந்த மாதிரிலாம் வந்து ஒவ்வொரு நாள் வீடியோ கொடுக்கும்போது நம்ம கீழே வந்து வெயிட் லாஸ் ரிலேட்டடான ஒரு சில வீடியோஸ்லாம் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க்லாம் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஓகே, இப்போ வெயிட் லாஸ் அப்படின்னா இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் வெயிட் லாஸ்னால் எதெல்லாம் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறேன், ஓகேங்களா. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இதை நம்ம இப்போ தான் ரீசெண்டாக பேசணும். ஸோ 80:20 அந்த ரேஷியோ வந்து மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், ஓகேங்களா. நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியுது உங்கள் ஃபுட்டு நல்ல டயட் ஃபுட்டை வந்து நீங்கள் பிளான் பண்ணி எடுத்துக்கணும். கலோரிஸ் 1500 கலோரிஸ்க்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் ஃபுட்டை வந்து எடுத்துக்கணும், ஓகேங்களா. ஸோ 80% வந்து நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டு மூலமாக தான் வெயிட் லாஸ் நடக்கும். அந்த 20% தான் நம்ம பண்ணுற எக்ஸசைஸு வாக்கிங்கா ஆர் எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணும், ஓகேங்களா. ஸோ அதை விட்டுட்டு நம்ம ஃபுட்டு வந்து நமக்கு பிடிச்சதெல்லாம் வந்து ஒரு கண்ட்ரோல் இல்லாமல் ப்ராப்பரான டயட் இல்லாமல் எடுத்துக்கிட்டு அதுக்காக எவ்வளோ நேரம் வாக்கிங்கோ அது எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணாலும் நமக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது, ஓகேங்களா. என்னடா இவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறோம், இருந்தாலும் நமக்கு வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னு உங்களுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் 80% வந்து நீங்கள் ஃபுட்டை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஓகேங்களா. செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா
அந்த ஃபுட்லேயே வந்து நமக்கு போர்ஷன் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் இருக்குது, அது ரொம்ப முக்கியங்க. ஸோ போர்ஷன் நம்ம பிளேட்டிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து எந்த பிளேட்டில் வேணால் சாப்பிட்ருக்கலாம். ஸோ வந்து நீங்கள் வெயிட் லாஸ் டயட் டைமில் இருக்கும்போது வந்து பிளேட் சைஸை வந்து ஃபஸ்ட்டு சின்னதாக்கணும். ஓகேங்களா? ஸோ நம்ம பெரிய பிளேட்ல எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா அதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுட்டு வைக்கும்போது நம்ம மைண்டுக்கு வந்து யூஸ்வலாக எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே வெயிட் லாஸாக இருந்தாலுமே கூட நம்ம சிக்னல் வந்து நம்ம மைண்டுக்கு போய் வர்றது அதோட ரியாக்ஷன் தான் நமக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. ஓகேங்களா? ஸோ நமக்கு தோணும் என்னடா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோம், நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு வந்து தோணும். அதுவே நீங்கள் பிளேட் சைஸ் கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான டயட் ஃபுட் நீங்கள் வைக்கும்போது பிளேட்டே ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பார்க்கும்போது ஓகே இவ்வளோ ஒரு பிளேட் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறோம், உங்கள் மைண்டும் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா சாப்பிடணும் அப்படின்றது ஒரு கிரேவிங்ஸ் வந்து வராது. ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் எடுத்துக்கிற பிளேட் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னா உங்கள் கையில் இந்த ஒரு ஜான் இருக்கு இல்லைங்களா, ஸோ ஒரு ஜான் அளவுக்கு உங்கள் பிளேட்டோட அந்த உள்பகுதி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மீடியம் சைஸ் பிளேட்டை எடுத்துட்டு அதில் வந்து கொஞ்சமாக தான் காப்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 50 ஆல்மோஸ்ட் 70% வரைக்கும் உங்கள் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் தான் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு 20% தான் வந்து உங்களோட காப்ஸ் இருக்க மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கணும். ஸோ கொஞ்சமாக காப்ஸ், ரைஸ், சப்பாத்தி, ரொட்டி, ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு காப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் ப்ரோட்டீன் வந்து நிறையா எடுத்துக்கணும். ப்ரோட்டீனுக்கு ஈக்குவலாக முடிஞ்ச ப்ரோட்டீன் விட அதிகமாக கூட நீங்கள் ஃபைபர் எனி வெஜிடபிள்ஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி போர்ஷன் கண்ட்ரோல் பற்றி தெரிஞ்சு உங்களோட ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங்க்கு எது சாப்பிட்டாலும் வந்து சின்ன சின்ன பீசஸாக எடுத்து நல்லா மென்று டைம் எடுத்து நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மைண்ட்ஃபுல் ஈட்டிங், நல்ல ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும், வயிறுக்கு ஃபில்லாக சாப்பிட்டு ஒரு திருப்தி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்சி, அது ரொம்ப முக்கியங்க. நீங்கள் எந்த ஒரு விஷயம் நீங்கள் டயட்டாகவே இருக்கட்டும் ஒரு வாரம் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக ரிசல்ட் இருக்காது. ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு குறைஞ்சது ஒரு 21 days நீங்கள் பண்ணும்போது ஒரு சின்ன சேஞ்சாவது நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு 1 month 2 months அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வெயிட் நீங்கள் கம்மி பண்ணணும், உங்கள் டார்கெட் வெயிட் எவ்வளோ ரீச் பண்ணணும் அப்படின்றத மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு எவ்வளோ ஒரு 1 month நீங்கள் டயட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அந்த வெயிட் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ற உங்களுக்கு ஐடியா வந்து கிடச்சிடும். அதை வச்சு சூப்பராக கன்சிஸ்டண்ட்டாக ஓகேங்களா. ஸோ முடிஞ்சளவு ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தோன்னா நான் ஃபாலோ பண்ண முக்கியமான டிப்ஸ் வந்து சொல்கிறேன். ஸோ நான் வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த கஞ்சி பற்றி ரொம்ப நிறைய தெரிஞ்சுக்கிட்டேங்க. ஸோ கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி இதெல்லாம் வந்து அரிசிகளின் ராஜான்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துலலாம் வந்து நார்மல் எளிய மக்கள்லாம் வந்து அந்த அரிசியை வந்து எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முன்னாடி காலத்தில் வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஒன்லி அரசர்கள் அந்த ராஜ குடும்பத்தில் இருக்கவங்க அவங்க மட்டும்தான் அந்த அரிசி எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த அரிசியில் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? காப்ஸ் இருக்குது, காப்ஸ் விட ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால அதை நம்ம எடுத்துக்கும் போது அதுலேருந்து நமக்கு நிறைய சத்துக்கள் வந்து கிடைக்குது. நம்ம வெயிட் லாஸ்க்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் லாஸ் கஞ்சி நீங்கள் யூஸ்வலாக யூடியூப்ல டைப் பண்ணிங்கனாவே ஃபஸ்ட்டாக வந்து இந்த கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி தான் வந்து எல்லாருமே சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நானுமே அதை வந்து சாப்பிட்டு தான் வந்து இனிஷியல் ஃபஸ்ட்டு ஒரு 3 months பிரேக்ஃபாஸ்ட் வெறுமனே அந்த கஞ்சி மட்டும் தான், சலிச்சிக்கவே இல்லை, கன்சிஸ்டண்ட்டாக அந்த கஞ்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லாவே ரிசல்ட் வந்து கிடைச்சது, ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ தான் உங்கள் டயட் வந்து பண்ண போகிறீங்க, எனக்கு டயட் ஃபுல்லாக எந்த அளவுக்கு எப்படி எடுத்துக்கணும்னு பெருசாக ஐடியா இல்லை, இனிமேல் தான் நான் தெரிஞ்சுக்க போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கஞ்சியோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிரேக்ஃபாஸ்ட் அந்த கஞ்சி தான் எடுத்துக்க போகிறேன் கொஞ்சம் நாளைக்கு. லஞ்சுக்கான டயட் ஃபுட் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான் பண்ணுங்கள். அப்புறம் டின்னர் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது அதை பற்றி ஓகே எந்த மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நம்ம ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் தேட ஆரம்பிக்கும் போது உங்களுக்கே சூப்பரான ஐடியாஸ் வந்து கிடைக்குங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் சூப்பராக உங்களோட டயட் டேஸை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். எதுக்கு மெயினாக வந்து கருப்பு கவுனி ரைஸ் கஞ்சி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஏதோ ஒரு வேளை நீங்கள் கண்டிப்பாக டெய்லி எடுத்துக்கோங்க. ரிசல்ட் ரொம்பவே அமேசிங்காக இருக்கும். அதில் கஞ்சியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் மைண்ட் செட் பண்ணிட்டாவே சுகருக்கு ஒரு பெரிய நோ சொல்லிருங்க. ஓகேங்களா? சுகருக்கு நோ சொல்லிட்டு அப்புறமா உங்க வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்பதான் ரிசல்ட் ரொம்ப அமேசிங்கா இருக்கும். சுகர்னா ஆல் டைப் ஆஃப் சுகர், முடிஞ்ச அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன், ஜாகரி எடுத்துக்கிறேன், ஹனி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவு ஒயிட் சுகருக்கு ஸ்ட்ரிக்டா நோ சொல்லிருங்க. மற்ற சுகர் ஐட்டம்ஸ் எவ்வளவு கம்மியா எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ கம்மியா எடுத்துக்க ட்ரை பண்ணுங்க. காஃபி, டீ அது எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டீங்க, டயட் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உங்கள் ரிசல்ட்டை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா?
ஸோ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங் எழுந்ததும் ஒரு ட்ரிங்க் வந்து கொடுக்கணும். மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிங்க். எய்தர் ஒரு நாளைக்கு சீரகம் பட்டை போட்டு குடிக்கலாம், ஒரு நாளைக்கு வரமல்லி போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாம். அதெல்லாம் வந்து தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அந்த வரமல்லி போட்டு கொதிக்க வச்சு குடிப்பாங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். ஒரு நாளைக்கு சோம்பு போடுவாங்க, ஒரு நாளைக்கு கருஞ்சீரகம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சொன்ன விஷயங்கள் தான். நான் ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிங்க் மாற்றிட்டே இருப்பேன், எனக்கு வந்து ரெகுலராக எடுத்துக்க போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் அவங்க ஷேர் பண்ணது. ஆனால் நான் வந்து என்னோட வெயிட் லாஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ண உடனே காமனாக இந்த ஜீரா வாட்டர் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். மற்ற எதுவுமே நான் பெருசாக ஆட் பண்ணிக்கிறது இல்லை. சீரகம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு 500 ml கொடுத்தனா ஒரு 350 ml வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு அதை நல்லா பாயில் பண்ணி குடிச்சிருவேன். ஸோ இதுதான் வந்து என்னோட ரெகுலர் ட்ரிங்காக இருக்குது. எனக்கு போரிங்காக இருக்குது, ஏன்னா எனக்கு வெயிட் லாஸ் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்த்தே ஆகணும். ஸோ வந்து என்னோட டெலிவரிக்கு முன்னாடி, என்னோட மேரேஜ்க்கு முன்னாடி நான் என்ன ஒரு வெயிட்டில் இருந்தனோ, என்னோட ஐடியல் வெயிட் என்னவா இருந்துச்சோ அதை போய் நான் ரீச் பண்ணிடணும் அப்படின்னு நான் உண்மையாகவே ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ அதனால என்னடா ரிப்பீட்டடாக இருக்கே, போர் அடிக்குது, கிவ் அப் பண்ணிடலாம், எதனா மாற்றிக்கலாம் அப்படின்ற தாட்டே எனக்கு வரல. ஸோ நான் ஹாப்பியாக தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி எடுத்துகிட்டு வந்தேன். 99% வந்து நான் வந்து ஆல்மோஸ்ட் என்னோட ஐடியல் வெயிட் கிட்ட வந்துட்டேன். இன்னும் ஜஸ்ட் ஒரு 2 kgs மட்டும் கம்மி பண்ணால் போதும், சூப்பராக என்னோட ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ அந்த ஒரு ஹாப்பி மைண்ட் செட்டோட தான் வந்து நான் இருக்கேன். ஃபஸ்ட் எடுத்தோடய மெட்டபாலிசம் பூஸ்ட் பண்ணுற ட்ரிங்க் வந்து குடிச்சிடணும். அப்புறமா கொஞ்சம் நேரம் கேப் விட்டதுக்கப்புறம் ஒரு 7:30 8 o'clock அந்த மாதிரி டைமில் ஒரு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து எடுத்துக்கணும். அது வந்து எய்தர் பெரிய நெல்லிக்காய் கருவேப்பிலை போட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்கலாம், இல்லை வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ், இல்லை சுரக்காய் ஜூஸ், நாட்டு சுரக்காய் கிடைச்சா அதில் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம ஸ்டொமக் ஏரியாவில் இருக்க அந்த ஃபேட்லாம் வந்து பேர்ன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதில் எதனா ஒரு ஜூஸ் வெரைட்டி வந்து சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஆல்டர்னேட்டிவ் வீக்ஸ் மாற்றி வந்து குடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். இது குடிக்கிறனால மட்டும் ஃபுல்லாக வெயிட் அப்படியே சரசரன்னு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் நீங்கள் டயட் கூட சேர்த்து இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு பண்ணும்போது ரொம்ப நல்ல ரிசல்ட் ரொம்ப குவிக்காக வந்து பார்க்க முடியும். இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க. இது கூடவே வந்து டெய்லி மார்னிங் ஏதோ ஒரு நட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நான் ரெகுலராக பாதாம் வந்து எடுத்துப்பேன். நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் அதோட ஸ்கின் பீல் பண்ணி எடுத்துட்டு பாதாம் ரெகுலராகவே எடுத்துப்பேன். நீங்கள் எதர் பாதாம் எடுத்துக்கலாம், இல்லை ட்ரை கிரேப்ஸ் இருக்குங்களா, ப்ரௌன் வீட் அந்த பிளாக் கலர் ரைசின், அது வந்து நைட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கலாம். இல்லை வால்நட்டு, அத்திப்பழம், உங்களுக்கு என்ன ஒரு நட்ஸ் பிடிக்குதோ அதை வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். மார்னிங் அந்த ஜூஸ் குடிச்சுக்கிட்டு ஜூஸ் கூட எதனா ஒரு நட்ஸ் 5 நம்பர்ஸ் நட்ஸ் வந்து நீங்கள் டெய்லி பிளான் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ப்ரோட்டீன் சோர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ப்ரோட்டீன் நல்லா எடுத்துக்கணும். அந்த ப்ரோட்டீன் அளவுக்கு ஈக்குவலாக ஃபைபர் இருக்க மாதிரி ஃபுட்டும் நம்ம தாராளமாக எடுத்துக்கணும். ஸோ மார்னிங் ரொட்டீன் இதுவாக தான் இருக்க போகுது. இது சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா உங்களோட கஞ்சி பிளான் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக உங்கள் டயட் வந்து எடுத்துகிட்டு போகலாம். லஞ்சுக்கு வந்து ரைஸ் போர்ஷன் கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஈவினிங் டின்னர் வந்து முடிஞ்சளவு சீக்கிரமாக ஆயில் கம்மியாக எய்தர் ஒரு ப்ரோட்டீன் தோசை, இல்லை அடை தோசை, நிறைய அடை வெரைட்டிஸ் இருக்குது, இல்லை ஓட்ஸ் தோசை, ஓட்ஸ் ஆம்லெட்டு, வெஜிடபிள் ஆம்லெட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம இப்போ தான் ஒரு ரெசிபியாக வந்து ஒவ்வொரு வீடியோஸில் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 10 daysல வந்து முடிஞ்சளவு நான் எடுத்துக்கிற ஃபுட்டு, ஈவினிங் டைமில் என்ன டிஃபன்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்ற ரெசிபிஸ் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி சூப்பராக நம்மளோட டயட் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதுக்கு நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்வீட்டு, காஃபி, டீ எல்லாத்துக்கும் ஸ்டாப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னாவே இருக்கும். ஸோ லோ கலோரி உள்ள ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் என்ன, குட்டி குட்டி பசி வரல. இப்போ தான் நீங்கள் டயட் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பெருசாக கண்ட்ரோல் இருக்காது. சடனாக நம்ம ஃபுட்டை குவான்டிட்டிலாம் கம்மி பண்ணும்போது நமக்கு ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கும், ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கும், கோவம் வரலாம், தலைவலிக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஒரு 10 to 15 days கஷ்டப்பட்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் பழகிரும், உங்களால் ஈஸியாக அதெல்லாம் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி குட்டி குட்டி பசி வரும்போது முடிஞ்சளவு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. இல்லை எதனா கருக்கு முருகன் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா என்னென்ன லோ கலோரி உள்ள ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ், இதை நம்ம டயட் பண்ணும்போது எந்தெந்த ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ற வீடியோவும் கூட கலோரியோட நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதை செக் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இவ்வளோதான். இப்போ ஓவரால் நம்ம டயட்டில் வந்து என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்றத நல்லா பேசியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் விட இது எல்லாமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் சரியாக தூங்கலை அப்படின்னா அதுவுமே வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் வந்து கொடுக்காது. ஓகேங்களா? ஸோ நல்ல ஒரு டீப் ஸ்லீப் எடுக்கணும். ஸோ நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 2 hours 3 hours முன்னாடியே, முடிஞ்சளவு 6:30 7 o'clock முன்னாடி உங்கள் டின்னர் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு 9 10 o'clock போல் தூங்கிட்டீங்க அப்படின்னா
மார்னிங் வந்து ஒரு 5 to 6 o'clock எழுந்திருக்கிற மாதிரி, எவ்வளோ சீக்கிரமாக எழுந்திரிக்கிறோமோ நம்ம ஒர்க்கில் வந்து ரிலாக்ஸிங்காக வந்து பண்ண முடியும். அந்த டேவே ப்ரொடக்டிவாக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து குறைஞ்சது 6 hours நீங்கள் தூங்கியிருக்கணும். ஸோ எந்த அளவுக்கு நல்லா தூங்குறோமோ அந்தளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நல்லா தூங்கணும். அப்போ நல்லா தூக்கம் வர்றதுக்கு உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுனா நீங்கள் பண்ணியிருக்கணும். நல்லா டயர்டாக இருக்கணும். போய் படுத்தோடனே நம்ம இன்னைக்கு பண்ண ஒர்க்குக்கான அந்த ஒரு டயர்ட்னஸ்லேயே உங்களுக்கு தூக்கம் வரணும். அப்போ என்ன பண்ணணும், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணணும். இப்போ தான் அந்த 20% நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? நான் வந்து இனிஷியல் டேஸில் வாக்கிங் மட்டும்தான் பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக டயாசிஸ் ரெக்டை எக்ஸசைஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ தான் எனக்கு எக்ஸசைஸ் பெருசாக தெரியாது, இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்தோடனே தப்பாக பண்ணிடக்கூடாது. ஸோ வாக்கிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 45 minutes to 1 hour டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக வாக்கிங் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை அதை விட இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது அப்படின்னா பூஸ்டப் பண்ணி டெய்லி ஒரு 10,000 steps வாக்கிங் பண்ணாவே நல்ல ஒரு ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். அதை தவிர உங்களுக்கு எக்ஸசைஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லை சைக்கிளிங் பண்ணுவீங்க, ஸ்கிப்பிங் பண்ணுவீங்க அப்படின்னா உங்கள் பாடி டைப்புக்கு எது ஒத்து வருதோ, உங்கள் பாடி கண்டிஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுட்டு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை பிளான் பண்ணி சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போங்க. நம்ம எடுத்த உடனே வந்து இப்போ நியூ மாமா இருக்கீங்க, டெலிவரிக்கு அப்புறம் உங்கள் வயிற்று பகுதி வந்து இன்னும் கன்சீவாக இருக்கிற மாதிரியே ஒரு 3-4 months கன்சீவாக இருக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னா டயாசிஸ் ரெக்டை கேப் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கேப் இருக்கும்போது வந்து நீங்கள் ஹெவி ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணக்கூடாது. பண்ணும்போது அந்த கேப் இன்னும் பெருசாகி நம்மளோட அந்த கோர் மசில்ஸ்லாம் வந்து இன்னும் வீக் ஆகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா முடிஞ்சளவு வந்து உங்கள் டாக்டர்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு, இல்லை ஃபிங்கர் டெஸ்ட் மாதிரி பண்ணுவாங்க எவ்வளோ கேப் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கேப் க்ளோஸ் ஆகுறதுக்கு பேசிக்கான அப்டமன் எக்ஸசைசஸ்லாம் இருக்கு, டயாசிஸ் ரெக்டை எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எக்ஸசைஸ்லாம் வந்து நிறைய யூடியூப்ல டாக்டர்ஸே டெமோ எக்ஸசைஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ராப்பராக செக் பண்ணி உங்களுக்கு எது ஒத்து வரும், எல்லாத்தையும் விட மெயினாக யூடியூப்ல நமக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டு அப்படியே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. அதை உங்களுக்கு கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு அதனால எதனா சைட் எஃபெக்ட்ஸ் வருமா அப்படின்னு டீப்பாக அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் டெசிஷன் எடுத்து உங்களோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி எது வந்து ஒத்து வருமோ உங்கள் டாக்டர்கிட்ட கூட ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி ஒரு கன்சல்டேஷன் வாங்கிட்டு எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத மாதிரி சூப்பராக உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை வந்து பிளான் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக நிறைய டிப்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி ஷேர் பண்ணிட்டோம். இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் பேசின விஷயங்கள்லாம் நான் ரீகால் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மைண்டில் வச்சு மறுபடியும் இந்த 10 days ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போங்க. இந்த சேலஞ்சை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க, எல்லாத்தையும் விட ரொம்ப ஹாப்பியாக இருங்க. ஓகேங்களா? அப்போ தான் வந்து ரிசல்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணி என்ன நிறைய மோட்டிவேட் பண்ணுங்க. ஸோ நிறைய ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ டே பை டே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுறது கம்மியாயிட்டே வருது. ஸோ மறுபடியும் நல்ல இன்ட்ரெஸ்டடாக பூஸ்டப் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போதான் வந்து உங்களுக்கு போரிங்காக இல்லாமல் ஒரு மாதிரி தனியாக இல்லாத ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ வந்து இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகும்போது இன்னும் சூப்பராக நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். ஓகேங்களா? இன்னும் நான் நிறைய டைம் சொல்லிட்டேன், இன்னும் 10 days தான் இருக்குது. இன்னும் நீங்கள் பர்டிகுலராக எதனா டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், எதனா டிஸ்கஸ் பண்ணணும், எதனா டவுட்ஸ் இருக்குது, எதனா ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள். நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அது நிறைய உங்களுக்கே தெரியாமல் ஒருத்தர் லைஃப்பில் வந்து அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் ஃப்ரீயாக கமெண்ட்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வெயிட் லாஸ் ரிலேட்டடாக கொடுக்கக்கூடிய டிப்ஸ், இன்ஃபர்மேஷன்ஸ், ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதெல்லாம் பார்த்து நீங்களும் பெனிஃபிட் ஆக முடியும். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா என்னோட வீக்கெண்ட் வந்து எந்த மாதிரி போச்சு, நான் என்ன மாதிரி ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற கிளிப்பிங்ஸ் வந்து குட்டி குட்டியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஃப்ரைடே என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றத வந்து பார்க்க போகிறப்போ, ஃப்ரைடே மார்னிங் வந்துட்டு தோசை, பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்சுக்கு பார்த்தோன்னா கொஞ்சமாக தேங்காய் பால் சாதம் அண்ட் பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை வந்து எடுத்துக்கிட்டேன். நல்லா ஆயில் கம்மியாக வந்து பேபிகார்ன் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். டின்னருக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை தான் வந்து எடுத்துக்கிட்டேன். என்னது அது? என்னது? மீன் பிடிக்குமா உனக்கு? எப்படி சாப்பிடுவ? எப்படி சாப்பிடு? ஜம் ஜம் ஜம்னு சாப்பிடுவியா? பாப்பாவுக்கு இப்போ ரீசெண்டாக ஃபிஷ் வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஜஸ்ட்டு தவா பற்ற வச்சு ஃபிஷ்ஷு தான் போட்டேன். அம்மா மீனா, அம்மா மீனா அப்படி வந்து கிச்சனில் நின்றுக்கிட்டா. அப்படியா? பிடிக்குமா உனக்கு? பிடிக்குமா? யார் ஃபஸ்ட்டு?
கோச்சுக்கிட்டியா ஆதி? கோச்சுக்கிட்டியா? சாப்பிட்லாமா? மீன் பிடிக்குமா? சரி ஓகே, அம்மா ரெடி பண்ணிவிட்டு உனக்கு தர்றேன். எப்படி சாப்பிடுவேன் மீன்? நொம் நொம் ஜாடியா? சரி அம்மா தரேன், ஓகேவா? ஓகே. சாட்டர்டே பார்த்தோன்னா மார்னிங் வந்து ட்ராவல் பண்ணும்போதே இடையில ஹைவேஸ்லேயே சாப்பிட்டாச்சு, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தோன்னா நூடுல்ஸ் அண்ட் பன்னீர் வந்து எடுத்துக்கிட்டேன். சண்டே மார்னிங்கு வீட்டில் தான் இட்லி பண்ணியிருந்தோம். இட்லி ஆட்டுக்கால் பாயா பண்ணியிருந்தோம், நல்லா இருந்தது. அப்புறம் கொஞ்சமாக வந்து கேசரி, பாப்பா கேசரி கேட்டான்னு பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து கேசரி சாப்பிட்டேன். அப்புறம் லஞ்சுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக பிரியாணி எடுத்துக்கிட்டேன், வீடியோ ஷூட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்து ஒரு 5:30 போல் வந்து வெறுமனே சிக்கன் ஆஃப்டர்நூனே வந்து வாங்கியிருந்தோம், பார்பிக்யூ சிக்கன். ஸோ அது வந்து வெறும் சிக்கன் பீஸ் மட்டும் ஒரு 6 o'clock போல் வந்து சாப்பிட்டேன். ஸோ சண்டே வந்து இப்படி தான் முடிஞ்சது. சூப்பராக எம்மியாக சாப்பிட்டு வீக்கெண்ட் முடிச்சாச்சு.